நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம், வணக்கம். சார், நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை அதிமுகலேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மைண்ட் செட் என்ன மாதிரியான இருக்கு? இந்த சிச்சுவேஷனை அவர் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு? அதாவது பிஜேபின்றது எவ்வளோ பெரிய விஷம், அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுதான் இப்போ எடப்பாடி ரொம்ப தகிச்சு போயிருக்காரு. பிஜேபி அவரை நசுக்கிற விதத்தில் எல்லா விதத்துலேயும் நசுக்கிறாங்க. அவரை அலையன்ஸுக்கு கூப்பிட்டதே மிரட்டி, அவங்க சம்மந்தி மேலே ஒரு கேஸை போட்டு மிரட்டி தான் அலையன்ஸுக்கு கூப்பிட்றாங்க. இவரும் கார் மாற்றி 3 கார் மாற்றி போய் இவர் அலையன்ஸ் வைக்கிறாரு. ஆனால் அவங்க எந்த சூழ்நிலையிலையும் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்ன்றதை அவங்க சொல்லவே இல்லை, அமித்ஷா சொல்லவே இல்லை. அதிமுகவிலிருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்றத அமித்ஷா சொல்கிறார். இப்போது நடந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் விஷயம் வரைக்கும் அவங்க பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எடப்பாடி சிஎம் கிடையாது அப்படின்றது அவங்களுடைய டிட்டர்மைன்டு ஃபார்முலா. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடியை அமித்ஷா அமிச்சாங்கன்னு 2 மேலிட பிரதிநிதிகள் சந்தித்தாங்க. அப்போ அவங்க வச்ச கண்டிஷனே நீங்கள் ஒன்று பொதுச் செயலாளராக இருக்கணும், இல்லைனா முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும். 2மே நீங்களாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்க வச்ச கண்டிஷன். அதுதான் இப்போவும் திரும்ப அதை தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட அட்டெம்ப்டில் தான் செங்கோட்டையன்லாம் பேசுகிறாங்க. பிஜேபியுடைய மேலிடத்து ஆட்சி இல்லாமல் செங்கோட்டையன் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இவங்களுடைய ஃபார்முலா என்னென்னா, எடப்பாடியை டோட்டலாக காலி பண்ணிவிட்டு, அதுக்கு தான் இப்போ கொடநாடு வழக்கெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் கொடநாடு வழக்கை எடுத்து செங்கோட்டையனும் பேசலை, டிடிவி தினகரனும் பேசலை. எடப்பாடியை அட்டாக் பண்ணணுன்னா அது கொடநாடு வழக்கில் தான் அவர் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றதுனால கொடநாடு வழக்கில் குற்றவாளி, இவருக்கு முன்னாடியே நான் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவன், அதிமுகவில் அவருக்கு முன்னாடியே நான் வந்தவன் அப்படின்லாம் சொல்லி செங்கோட்டையன் பேசுகிறார். எடப்பாடி அதுக்கு பதில் கொடுக்குறாரு. டிடிவி தினகரன் அதுக்கு மேலே போயிட்டு அவர் எடப்பாடி அட்டாக்கில் ரொம்ப மோசமாக அவர் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய அட்டெம்ப்ட்டு, ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி இவங்க டெவலப் பண்ணுறாங்க. என்ன கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஷிண்டே வச்சு அவங்க சிவசேனாவை உடைக்கிறாங்க. ஆனால் அந்த சிவசேனாவுடைய ஷிண்டே இதோடு தான் ஃபேக்ஷனோடு தான் அவங்க எலெக்ஷனுக்கு போகிறாங்க. ஆனால் முதல்வர் கேண்டிடேட்டாக ஷிண்டேவை போடல, ரைட்டுங்களா? பிஜேபியில் இருக்க ஒரு ஆளை தான் கொண்டு போடுறாங்க. ஆனால் முதல்வர் கேண்டிடேட் யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. மகாராஷ்டிராவில் அவங்க வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்ற உடனே ஷிண்டே முதலமைச்சர் ஆகலை, பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆகிறார். ஸோ அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடியை காலி பண்ணிட்டு ஒரு ஷிண்டேவை அதிமுகவில் உருவாக்குறது அப்படின்றது தான் அவங்களுடைய அட்டெம்ப்ட்டு. பிஜேபியுடைய முதல் அட்டெம்ப்டில் உருவாக்கின ஷிண்டே ஓபிஎஸ். அதுக்கு அடுத்த அட்டெம்ப்டில் உருவாக்கின ஷிண்டே கேஎஸ் செங்கோட்டையன். இந்த 2 ஷிண்டேக்களுக்கும் கெப்பாசிட்டி இல்லை, தகுதியான ஷிண்டேக்கள் கிடையாது. இவங்க கட்சியை உடைக்கிற அளவுக்கு, கட்சியை காயப்படுத்துகிற அளவுக்கு தகுதியான ஷிண்டேக்கள் இல்லை. அதை எடப்பாடி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டு. இது எடப்பாடியை காலி பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தோட பின்னணியில் பிஜேபியுடைய ஆசையோடு தான் இது நடந்திருக்கு. இப்போ இது பிஜேபியோட ஆசையோட நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இதற்காக அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட மேலிடத்தில் போயிட்டு எதனால் செங்கோட்டையனை நீக்கினாங்க அப்படின்ற மாதிரியான சண்டையில் ஈடுபட்டாருன்ற மாதிரியான தகவல் வருதே சார். அதாவது எடப்பாடி திருப்பி ஃபைட் பண்ணிடுறாரு. எடப்பாடி பவு பேக் ஆகலை. இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க, எடப்பாடி விட்டு போயிடுவார், இல்லை எடப்பாடி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவார் அப்படின்றது தான். எடப்பாடிக்கிட்ட பல முறையில் பல விதங்களில் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி சசிகலாவே பேசியிருக்காங்க.
எப்படியாவது காம்ப்ரமைஸ்க்கு வாங்க, எனக்கு ஒரு சின்ன பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி சசிகலா கேட்டிருக்காங்க. அப்போ எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் சசிகலாவுக்கு ஆதரவாக இந்த கருத்துக்களை வந்து பேசுகிறதுக்கு ஒரு புரோக்கர் கூட போயிருக்காரு. அந்த புரோக்கர்கிட்டையும் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, மற்றவங்ககிட்டையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே சசிகலாவை பற்றி நல்லா தெரியும். சசிகலா வந்து மறுபடியும் இங்கே ஹெல்ம் ஆஃப் அஃபேருக்கு வந்தாங்கன்னா அந்த அவங்க குடும்பம் வந்து என்ன பண்ணும் அப்படின்றது தான் அவங்க பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. செங்கோட்டையனுக்கு வந்து எலெக்ஷன் ஃபைட் பண்ண காசு இல்லை. அப்போது ஒரு 15 கோடி வந்து திவாகர் குடும்பத்துலேருந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த இதை வச்சு தான் அவர் ஃபைட் பண்ணுறாரு. அந்த 15 கோடியை வச்சு தான் அவர் எலெக்ஷன் ஃபைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் மந்திரி ஆகிறாரு, அது வராரு, இது வராரு, சம்பாதிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா தான் அவரை மந்திரி சபையிலேருந்து தூக்கி போடுது, மாவட்ட செயலாளர்லேருந்து தூக்கி போடுது, எல்லாத்தையும் தூக்கி போடுது. அதுக்கப்புறம் அவர் வராரு, ஃபைட் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஸோ இவங்க எதிர்பார்க்காத விஷயம் வந்து எடப்பாடி ஃபைட் பண்ணுவார். எடப்பாடி ஃபைட் பண்ணிவிட்டு செங்கோட்டையனுக்கு வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக அவர் செம்மலைக்கிட்டேயும் கேபி முனுசாமிக்கிட்டேயும் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறாரு. வேறு யார்கிட்டையுமே அவர் டிஸ்கஸ் பண்ணல. 2 பேர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து தூக்கி போடுறாரு. தூக்கி போட்ட உடனே இதை வந்து இந்த பிளவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது வந்து அண்ணாமலை. அண்ணாமலை எதுனா எடப்பாடி எதிர்த்து காலி பண்ணார். அப்போது அண்ணாமலை வந்து டெல்லி மேலிடத்துக்கிட்ட ஃபோனில் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து செங்கோட்டையனை வந்து இவங்க காலி பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிடுவேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இந்த மாதிரி எல்லாரையும் வந்து கட்சியை விட்டு நீக்கிறத வந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், இதெல்லாம் வந்து நல்லதுக்கா அதுக்கா இதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து எகிரி இருக்கார். அவங்க அங்கேருந்து நீ வாயை மூடிட்டுரு, நடக்கிறத பார்த்துட்டு கம்முன்னு வாயை மூடிட்டுரு, வேறு எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி பார்த்துப்பார், எடப்பாடி எப்படி டீல் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் போகும் அப்படின்ற மாதிரி அவங்க மேலேருந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. உடனே இவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்ற மாதிரி இவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கு. சார், என்னதான் இது வந்து பேசிக்காக ஒரு சதி திட்டமாகவே இருந்தாலுமே இப்போது டிடிவி தினகரனுடைய ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்குது, அவரோட மனநிலை என்னவா இருக்குது சார்? இப்போது டிடிவி தினகரன் வந்து ஆக்சுவலாக இது ஒரு பிளான் வந்து இவங்க வந்து சந்திக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே வெல் பிளான்டு. இது வந்து எடப்பாடிக்கு முதல்ல இந்த பிளான்லாம் தெரியாது. இவங்க வந்து தேவர் ஜெயந்திக்கு வராங்க, இவங்க மீட் பண்ணுறாங்க, சசிகலாவும் வராங்க, மீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம். சசிகலாவோட ரியாக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையனை நீக்கியது அநியாயமானது, இது வந்து மன்னிக்க முடியாதது அப்படின்னு. தினகரனோட ரியாக்ஷன் வந்து இந்த கட்சியிலேயே வந்து இருக்கக்கூடிய தலைவர்கள்லேயே மிக சீனியர் வந்து கேஏ செங்கோட்டையன் தான் அப்படின்னு அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் பொய் சொல்கிறாரு. பொன்னையன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து செங்கோட்டையனை விட சீனியர். எம்ஜிஆர் வந்து செங்கோட்டையனை மந்திரி ஆக்கவே இல்லை. பொன்னையனை வந்து மந்திரி ஆக்கினவர் வந்து எம்ஜிஆர், சட்டத்துறை அமைச்சராக வச்சுருந்தார் எம்ஜிஆர். அந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பொறுப்பு கொடுத்து எம்ஜிஆர் வச்சுருந்தார். எம்ஜிஆரோட வளர்ப்பாகவே அவர் இருந்தார். ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் அவர் அந்த மாதிரி வந்தார். இவர் வந்து என்ன சொல்கிறார், செங்கோட்டையனை விட சீனியர்கள் எவரும் இல்லைன்னு. இவங்கெல்லாம் வந்து 89க்கு அப்புறம், எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் தான் சசிகலா, தினகரன், இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் எல்லாருமே உள்ளே வராங்க. அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் இருந்தார், 72லேருந்து கட்சியில் இருக்கார். ஆனால் எம்ஜிஆர் வந்து முத்துசாமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா முத்துசாமி வந்து அந்த கம்யூனிட்டிலேயே, அந்த ஏரியாலேயே படித்த ஒரு லாயர், படித்த ஒரு ஆள் வந்து முத்துசாமி தான். முத்துசாமிக்கு தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார், செங்கோட்டையன் கொடுக்கல. இப்போது இவர் வந்து செங்கோட்டையன் வந்து இவரை பார்க்குறாரு. இவங்க தேவர் ஜெயந்திக்கு வந்து தினகரனை பார்க்குறாரு, ஓபிஎஸ்ஸை பார்க்குறாரு, சசிகலாவை பார்க்குறாரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு. இது வந்து இதைத்தான் வந்து எடப்பாடி எதிர்பார்த்து காத்திருக்கார். இவர் இதை செய்வார் அப்படின்றது எடப்பாடிக்கு தெரியும், இதை எதிர்பார்த்து காத்திருக்கார். இவர் செஞ்ச உடனே எடப்பாடி என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் டைம் கொடுக்குறார், 24 hours. உடனடியாக நீக்கலை. ஜெயலலிதானா உடனடியாக நீக்கிடுவாங்க.
இவர் வந்து 24 ஹவர்ஸ் டைம் கொடுத்து இவர் நீக்கின உடனே இவங்களுக்கெல்லாம் பெரிய அடி. இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இவங்க இதெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரும் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி இவங்களை இயக்கிறதும் பிஜேபி தான். அந்த பிஜேபி கிட்ட போய் இவங்க திரும்பி பார்கெயின் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருமே பார்கெயின் பண்ணியிருக்காங்க. யார்? டிடிவி தினகரனும் பார்கெயின் பண்ணியிருக்காரு, ஓபிஎஸும் பார்கெயின் பண்ணியிருக்காரு, செங்கோட்டையனும் பார்கெயின் பண்ணியிருக்காரு, சசிகலாவும். எங்களை எல்லாரையும் கட்சிக்குள்ளே அதிமுகக்குள்ளே சேர்த்துக்க சொல்லுங்கள். வேணும்னா டிடிவி தினகரன் வந்து தனது கட்சியை கலைச்சிட்டு வர்றாரு அப்படின்ற அடிப்படையில் நான் டிடிவி தினகரன் வரேன், எங்களை எல்லாரையுமே சேர்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பார்கெயின் வந்து டிடிவி தினகரன் பண்ணியிருக்காரு. அதை வந்து பிஜேபி வந்து அதை எடப்பாடிக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்கெயின் பண்ணுறாங்க அப்படின்னு. நத்திங் டூயிங். அவங்களெல்லாம் சேர்க்கவே முடியாது. இவங்க வந்து இந்த மாதிரி செய்வாங்கன்றதை எதிர்பார்த்தேன் நான். அதை கரெக்டாக செங்கோட்டையன் வந்து செஞ்சிட்டாரு. அவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. கொங்கு மண்டலத்தில் வந்து அவர் தான் மிகப்பெரிய ஃபிகர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிகர்லாம் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. இவர் பக்கத்து வீட்டில் கூட யாருன்னு கேட்பாங்க. இவங்க சொந்த பிள்ளையே இவருக்கு எதிராக தான் நிற்பாங்க. அதனால் இவரை வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சியோ க்ரெடிபிலிட்டியோ எதுவும் இல்லை. இவரை வந்து கட்சியிலையும் வச்சுக்க முடியாதுன்னு எடப்பாடி கேட்டகாரிக்கலாக சொல்கிறார். எடப்பாடியோடைய அந்த பவுன்ஸ் பேக்கை வந்து இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எடப்பாடி சாலிடாக நிற்பார் அப்படின்றத இவங்க எதிர்பார்க்கல. இப்போது எடப்பாடியை ரிமூவ் பண்ணோம் அப்படின்ற இவங்களுடைய அந்த விஷயம் என்பது டோட்டலாக ஃபெயிலியரு. அண்ணாமலையோடதும் ஃபெயிலியரு, டிடிவி தினகரனோடதும் ஃபெயிலியரு, அதே மாதிரி செங்கோட்டையன், சசிகலா, தினகரன் இந்த டீமோடதே டோட்டலாக ஃபெயிலியரு. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடப்பாடி ஒரு சைடில் நிற்கிறாரு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பிஜேபி, இவங்கள வச்சு ஆப்ரேட் பண்ண பிஜேபி எங்கன்னே தெரியல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை பிஜேபி எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க? பிஜேபி என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அதான் 132 சீட்டு வந்து ஏடிஎம்கே எப்படியாவது விஜயை தூக்கி பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துடலாம். அவர் ஒரு 40 சீட்டு, மிச்ச சீட்டு வந்து 60 சீட்டு வரும். இந்த 60 சீட்டை வந்து பிஜேபி மற்ற இவங்க எல்லாரும் ஓபிஎஸ்ஸு, சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாரையும் வச்சு கொண்டு போயிடலாம். யார் முதலமைச்சர்னு சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிஜேபி எதிர்பார்த்தது. அதுக்கான ஆப்ரேஷன் தான் இதை அவங்க பண்ணாங்க. அதுக்காக தான் முன்கூட்டியே எடப்பாடிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கணும், இல்லைன்னா முதல்வர் பதவியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கையும் கொடுத்தாங்க. இப்போது இவங்க அந்த ஆப்ரேஷனை கொண்டு போன விதம் வந்து செங்கோட்டையனை வச்சு கொண்டு போன விதம் வந்து வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாய் உடையும் இல்லையா, அந்த மாதிரி ரைட்டா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்ற மாதிரி இவங்களுடைய ஆப்ரேஷன் வந்து டோட்டலாக ஃபெயிலியர். போன தடவையும் அதே மாதிரி அண்ணாமலையை வச்சு இவங்க வந்து ஏடிஎம்கேவில் எடப்பாடியை காலி பண்ணுறதுக்காக அண்ணாமலையை வச்சு ஒரு அணியை உருவாக்கி 18% வாக்குகள்லாம் வந்து இவங்க வாங்கினாங்க. இவங்க வாங்கின 18% வாக்குகளும் வந்து டோட்டலாக திமுகவுக்கு சாதகமாக போயிடுச்சு. திமுக 40 தொகுதிகள்லேயும் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தான் இவங்க இப்போது பிளான் பண்ணாங்க. ஒத்துமைப்படுத்துகிறோம், அது படுத்துகிறோம், இது படுத்துகிறோம், அந்த கதை விட்றோம், இந்த கதை விட்றோன்னு சொல்லிட்டு எடப்பாடியை காலி பண்ணிவிட்டு கொண்டு வரலான்னு இவங்க ட்ரை பண்ணாங்க. அதை வந்து எடப்பாடி பவுன்ஸ் பேக் பண்ணி அதை முறியடிச்சுட்டு எடப்பாடி நிற்கிறார். எடப்பாடி வந்து உண்மையிலே இதில் ஒரு பெரிய ஃபைட்டராக தான் நிற்கிறார் பிஜேபிக்கு எதிராக. அதனால் பிஜேபி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் எடப்பாடி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னாலுமே கட்சினா அதில் ஒரு 4-5 பேர் இருக்கணும் சார். இப்போ இவர் தனியாக இருக்கார். இந்த கட்சி இதுக்கு அடுத்தது என்ன சார் ஆகும்? தனியாக இருக்காருன்றது இல்லைம்மா. இப்போனா சசிகலா இல்லை, தினகரன் இல்லை, ஓபிஎஸ் இல்லை, செங்கோட்டையன் இல்லை. இப்போ கூடுதலாக செங்கோட்டையன் இல்லை, அவ்வளோதான். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. போன தேர்தல்லையும் சசிகலா இல்லை, தினகரன் இல்லை, ஓபிஎஸ் இல்லை. இல்லாமல் தான் வந்து ஏடிஎம்கே வந்து தேர்தலை சந்திச்சது. ஸோ மற்றவங்கெல்லாம் இருக்காங்க.
இப்போ என்ன கேம்னா, அடுத்த கட்டமாக வந்து பிஜேபி யாரையாவது பட்டன் தட்டி அவங்க வந்து கட்சியிலேருந்து விலகுறாங்களா அப்படின்றது தான் அடுத்த கேம். அடுத்த செங்கோட்டையன் யார் அப்படின்றது தான் கேம். இப்போ அடுத்த செங்கோட்டையன் யாருன்றதை நீங்கள் பார்க்கணுன்னா யார்? அது வேலுமணியா, இல்லை தங்கமணியா, இல்லை சிவி சண்முகமா, இல்லை கேபி முனுசாமியா, இல்லை யார் அதில் வரப்போகிறாங்க அப்படின்றது தான். இப்போ வந்திருக்கிற ஸ்பிளிட்டில் வந்து உங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமுதாயம்னு ஒரு சமுதாயம் இருக்குது. அது 119 சமுதாயங்களை உள்ளடக்கியது. போன தடவை 10.5% இடஒதுக்கீடுன்னு ஒரு இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு கொடுத்ததுனால, அந்த இடஒதுக்கீடு பிரிவில் இருந்த சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டது. அவங்க வந்து எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. போன சட்டமன்ற தேர்தலையும் எதிர்த்து போட்டாங்க, பார்லிமெண்ட் தேர்தலையும் சுத்தமாக எதிர்த்து போட்டாங்க. இப்போ வந்து தேவர் ஜெயந்தியை ஒட்டி இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்ததுனால அது பிரச்சனை. அங்கே வந்து தேவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்ல, அது ஸ்டாலின் ஏற்றுக்க, ஆர்பி உதயகுமார் அதை வழிமொழியை அது ஒரு ட்ராக்கில் அது போயிட்டுருக்கு. முக்குளத்தோருக்கு ஆதரவாக எடப்பாடி இருக்கார் அப்படின்ற ஒரு ட்ராக் வந்து இப்போ எடப்பாடி பண்ணியிருக்காரு. எடப்பாடி வந்து டிடிவி தினகரன் கிட்டே இருந்த ஆட்களை எல்லாரையும் அரித்து கட்சியில் கொண்டு வந்து சேர்த்துட்டார் அவர். ஆனால் இன்னும் அது முழுமையாக சேர்க்கல. அவர் முழுமையாக சேர்த்துருந்தாருன்னா போன சட்டமன்ற தேர்தலில் 23 தொகுதிகளில் வந்து டிடிவி தினகரன் வந்து இவரை வந்து டிஃபீட் பண்ணார், எடப்பாடியை. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இன்றைக்கி தினகரனுக்கு கிடையாது, ரைட்டுங்களா? இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்க்கும் அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. பட் ஆனால் இவங்க வந்து இவங்களுக்கான ஸ்ட்ரென்த்தாக எங்கே ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, முக்குளத்தூர் வட்டாரங்களில் முக்குளத்தூர் சாதி அமைப்புகளை வச்சு இவங்க வந்து எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, எடப்பாடிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இப்போது அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பித்து அதில் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க போய் நின்னாங்கன்னா அது அதிமுகவில் ஒரு அணியாக நிற்கும், ரைட்டா? அது அதிமுகவில் தனி அணியாக நிற்குமா? இப்போ விஜய் தனி அணியாக நிற்பாரா, இல்லை விஜய் வந்து இந்த அணியோட சேருவாரா? இந்த மாதிரி பெர்முட்டேஷன் காம்பினேஷன்லாம் ஃப்யூச்சரில் வரும். எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து தோற்றாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன இந்த முறை தோற்க போகிறோம், எப்படியும் நாங்கள் வந்து ஒரு 60-70 சீட்டு ஜெயிப்போம், நாங்கள் எதிர்கட்சியாக வந்துட்டு போகிறோம். 10 வருஷம் அதிமுக ஆண்டப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்ததில்ல, அதே மாதிரி இப்போ இந்த முறையும் திமுக வரட்டும், நாங்கள் வந்து எதிர்கட்சியாக நாங்கள் நின்றுட்டு போகிறோம். அதுக்குன்னு வந்து சசிகலாவையும் தினகரனையும் செங்கோட்டையனும் இவங்களுக்கெல்லாம் பிஜேபியையும் இன்க்ளூடிங் பிஜேபி பயந்துக்கிட்டுலாம் சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. சரி, இந்த எலெக்ஷனில் அப்படி போயிட்டாங்கன்னா கூட 2029 பார்லிமெண்ட் இருக்குது. பார்லிமெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கன்சிடரபிள் சீட்டு வேணும். அதுக்கு எடப்பாடி தலைமையில் ஏடிஎம்கே இருந்தால் அது ஒரு பெரிய ஆபத்து தான் பிஜேபிக்கு. அதனால் எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே உடைக்கணும், டிஸ்மேண்டில் பண்ணணும், அது எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணணும். இல்லைன்னா விஜயை வந்து அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். எடப்பாடி அதிமுகவுக்கு ஈக்குவலாக விஜயை கொண்டு வரணும், விஜயை கொண்டு வந்து நிற்க வைக்கணும். இப்படி பல காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆக மொத்தம் இப்போ பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிரணியாக இருந்த அதிமுக 2ஆக உடஞ்சிருச்சு. அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய சிம்டம்ஸ். அந்த சிம்டம் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு பெரிய சிம்டமாக இருக்குது. இந்த மைனஸை வந்து அதிமுக எப்படி சம பண்ண போகுது, இந்த மைனஸை பாஜக எப்படி சம பண்ண போகுது? இவங்க மைனஸ் மேலே மைனஸாக போயிட்டே இருக்காங்களே, இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தான் இருக்குது. விஜய் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். இந்த சூழல்லேருந்து தான் விடைகள். இந்த விடைகள் வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஓகே சார், பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.